அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னியில் இலங்கை ராட்சச ராணுவத்தில் நடத்திய இனப்படுகொலையில் பலியான மக்களையும் சுதந்திர போராளிகளையும் நினைவுகூர்ந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி, மெல்போர்ன் நகரிலும் நார்வேயின் ஒசோவா நகரிலும் துயர் நாள் கடைபிடிக்கப்பட்டு வணக்க நிகழ்வு நடைபெற்றதாகவும் அதில் ஏராளமான சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திடீரென்று பல அறிக்கைகளை வெளியிடுவார்கள். இன்று தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி பங்கு பெறுவது குறித்து கட்சியின் தலைவர் சோனியா காந்தி விரைவில் நல்ல முடிவெடுப்பார் என்று சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் திரு சுதர்சனம் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சரவை நாளை காலை 11:30 மணியளவில் ராஷ்டிரபதி பவனில் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் 14 புதிய கேபினட் அமைச்சர்களும் 7 இணை அமைச்சர்களும் 38 துணை அமைச்சர்களும் பதவியேற்க இருப்பதாகவும் தமிழகத்திற்கு மொத்தம் 9 அமைச்சர்களும் புதுச்சேரிக்கு 1 அமைச்சர்களும் கிடைத்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் இன்று மாலை அக்கட்சியின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் நடந்தது. அதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை ஏற்று நடத்தியதாகவும் இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி மின்னணு வாக்குப்பதிவுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஈழ தமிழர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்றும் அங்கு நிவாரணப் பணிகளை செஞ்சிலுவை சங்கம் முன்னின்று நடத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை தேசிய பாதுகாப்பு படையின் தென்மண்டல போர்ஸ் கமாண்டராக பொறுப்பேற்றுள்ள திரு சுபாஷ் சந்திர ரஞ்சித் அவர்கள் மரியாதை நிமித்தமாக தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் போலீஸ் தலைவர்கள் பலரை இடமாற்றம் செய்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக சென்னை கமிஷனராக இருந்த திரு கே ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதிலாக திரு ராஜேந்திரன் அவர்களை சென்னை போலீஸ் கமிஷனராக நியமித்துள்ளதாகவும் இதற்கு இந்த அதிகாரிகள் தேர்தலின் போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படாததால் இவர்கள் மாற்றம் செய்யப்பட்டதாக அரசியல் வல்லுநர்கள் மற்றும் பார்வையாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்திய தபால் தலைகளின் பின்கோடுகள் எண்கள் 6 எண்ணிலிருந்து 11 எண்ணாக இலக்கு மாற்றப்படும் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஜெர்மன் நாட்டிலிருந்து சொகுசு ரயில் பெட்டிகளை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் இறக்குமதி செய்ய ஏற்பாடு செய்திருந்தது. அதற்கான ரயில் பெட்டிகள் ஜெர்மனியில் விமானத்தில் ஏற்றப்படுவதை இந்த படத்தில் காணலாம். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் 45வது இறந்த தினம் இன்று டெல்லியில் அனுசரிக்கப்பட்டதாகவும் அவருக்கு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் மலர் தூவி அவருடைய சமாதியில் அஞ்சலி செலுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் லாகூர் நகரில் இன்று ISI அலுவலகம் போலீஸ் நிலையம் அருகே சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்ததில் 40 பேர் பலியானதாகவும்
300க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் லாகூரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. வடகொரிய நாடு அணு ஆயுத சோதனையில் வெற்றி அடைந்துள்ளதால் அமெரிக்கா போன்ற நாடுகள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அமெரிக்கா தங்கள் மீது போர் தொடுத்தால் அவரை எதிர்க்க தயாராக இருக்கிறோம் என்று வடகொரியா சவால் விட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனின் 4 வயது மகள் உடற்பயிற்சி இயந்திரத்தில் சிக்கி உயிர் இழந்துள்ளதாக வாஷிங்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 27 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஆங்காங்கே லேசான மேகமூட்டங்கள் இருப்பதை காணலாம். அரபிக்கடலில் மேகங்கள் தமிழகத்தை நோக்கி கேரளாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மேகங்கள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காண முடிகிறது. வெப்பத்தின் தாக்கம் இன்று சிறிது அதிகமாக இருந்த வகை தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.